உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி. அது மாதிரி அந்த பேச்சாற்றல் மிகச்சிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க, மற்ற லோக்கல் ஸ்கூல்ஸ் வந்தவங்க. அதில் மிக சிறப்பாக பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய 2 பேர். அவங்க முதல்ல என்ன செய்வாங்க, அவங்க பேச்சை பேசுவாங்க. அவங்க பேசி முடித்த பிறகு அவங்களுக்குரிய ப்ரைஸஸ் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்து முடித்த பிறகு அவங்க விரும்பினா இருந்து நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்கலாம். இல்லை அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது, இல்லை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் தே கேன் லீவ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே we are going to the function. பர்வீன் சுல்தானா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமையாக எல்லாருமே நினைப்பாங்களோ அது மாதிரி நமது சிவகங்கை சீமை தந்த பர்வீன் சுல்தானா இவங்க. உண்மையிலேயே இவங்க சென்னையில் இருந்திருந்தா, சென்னையில் பிறந்திருந்தா இன்றைக்கு அவங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய தூரமே மிக உச்சமாக இருந்திருக்கும். ஏன்னா பேச்சாற்றல் மட்டுமில்லை, மற்ற எல்லா துறைகளுமே மிக சிறப்பாக இருக்கக்கூடியவங்க. அதை சாதாரண என்ன செய்கிற வழக்கம்னா, இப்போ சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது கொடுத்து அவங்க மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க நிறையா இருக்குது, இவங்களை பற்றி சொல்கிறதுனா நிறையா இருக்கிறதுனால நானே அதை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர் ஹேமமாலினி, MBA MA விமென் ஸ்டடீஸ், நெட்டு, COPA PhD. அவங்க வர்த்தக நிர்வாகவியல் துறையில் பேராசிரியராக இருக்காங்க. அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி சிவகங்கையில். அவங்களுடைய சிறப்புகள் மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். ஸ்பிரிச்சுவலாக கோயில்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆன்மீக சொற்பொழிவு அவங்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல் நான் சில சமயம் கேட்டிருக்கேன், மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பக்தி இசை சொற்பொழிவாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், கும்பாபிஷேக வர்ணனையாளர். எங்கேயாவது கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்தால் இவங்க போய் எங்கேயாவது வர்ணனையாளராக போவாங்க. தன்னம்பிக்கை பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இன்றைக்கு நம்ம இவங்களை கூப்பிட்டுருக்க முக்கியமான காரணம் அதுதான். ஷீ இஸ் எ ஹைலி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அந்த வேலை ஐ ஹேவ் பீன் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் பை ஸ்பீச். அவங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். பர்வீன் சுல்தானா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பேசுவாங்களோ அதே மாதிரி எஃபெக்டிவாக பேசக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். உங்களை மாதிரி இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட பட்டிமன்றம் மாதிரி. அது மாதிரி பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சாளர், அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகள் தொகுப்பாளராக இருந்திருக்காங்க. போட்டித் தேர்வுக்கான பயிற்றுனர், ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான பயிற்றுனர். அவங்க பங்கு கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், சன் தொலைக்காட்சியில் அரட்டை அரங்கத்தில் பங்கெடுத்திருக்காங்க, வசந்த் தொலைக்காட்சியில் மக்கள் விவாத மேடையில் பங்கெடுத்திருக்கிறாங்க, வேந்தர் தொலைக்காட்சியில் இது உங்கள் மேடை அதில் பங்கெடுத்திருக்கிறாங்க, ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தமிழா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாங்க. அவங்க வாங்கி இருக்கக்கூடிய விருதுகள் இன்றைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு கொடியேற்றிட்டு விருதுகள் கொடுத்த முடியும் அவார்ட்ஸு. நீ இப்போவே அந்த விருதுகளை வாங்கி பழக்கப்பட்டு அந்த விருது வாங்குறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக மாறணும். அதுக்காக தான் இன்றைக்கு அவ்வளோ தூரம் மனுஷன் மேடத்தை வச்சு அங்கீகாரம் பண்ணி கௌரவப்படுத்தணும். அது மாதிரி இவங்க விருது வாங்கினது 2019 பேராசிரியர் கலைமணி விருது, 2020 சமூக பேச்சாளர் விருது, 2020 யதார்த்த பேச்சாளர் விருது, 2020 சிங்கப்பெண் விருது, 2021 சிகரம் தொட்ட சீமை பெண்கள் விருது, 2022 கவியரசு கண்ணதாசன் விருது, 2023 சாதனையாளர் விருது, 2024 பெண் ஆளுமை விருது. இத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரர். இனிமேல் நிறைய விருதுகள் வாங்குவதற்கு காத்திருக்கிறவர். நம்ம ஏற்கனவே உங்களை கூப்பிட்டுருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்கே மாலுக்கு வந்திருக்கிறாங்க. 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக. அந்த கேரியர் கைடன்ஸ் கொடுக்கும்போது கேரியர் கைடன்ஸோடு சேர்த்து அவங்க குழந்தைகள்கிட்ட தன்னம்பிக்கையை உருவாக்குற அளவுக்கு பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது. அதற்காக தான் இன்றைக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் அவர் சீஃப் கெஸ்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர் ஹேமமாலினி டு த ஆடியன்ஸ். Now I call upon the first prize winner of yesterday, juniors-ல first prize winner. நம் எண்ணமே நம் உயர்வு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் மிக சிறப்பாக பேசி நேற்று வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்தாங்க.
இன்றைக்கு அவங்க ஸ்கூலில் குடியரசு தின விழா கொண்டாடுறாங்க. அங்கே பங்கெடுத்த அதே ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காங்க. பார்க்க மிக சிறப்பாக இருக்குது. அவங்க பேசின பேச்சு உண்மையிலே எனக்கு மிக சிறப்பாக இருந்துச்சு. இந்த வயசில் இந்த அளவுக்கு பேச முடியும் போது ரியலி கிரேட். மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கு. அதனால் உங்களுடைய பேச்சாற்றலை அனைவருக்கும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உலகின் மிகச் சிறந்த வைரம் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களே. எண்ணங்கள் யாதனில் சிந்தனை, யோசனை, கருத்து, நோக்கம், இலக்கு, நம்பிக்கை என்பனவே. நயத்துடன் நம்பிக்கையும் முற்போக்கு முன்னெடுப்பும் தவறுகளும் தடுமாற்றங்களும் அச்சமும் அன்பும் தேடலும் வெற்றியும் சிறிது சிறிதாய் சிலந்தி வலை போல நம் எண்ணங்களை வலிமையாக்க நாம் எண்ணியதை எட்டுகின்றோம். கடவுளோ காலமோ விதியோ மதியோ பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. எண்ணம் போல் வாழ்க்கை யாரோ சொன்னது. வெற்றியும் தோல்வியும் நம் எண்ணங்களின் முடிவே. நம் எண்ணங்கள் ஏற்றம் பெறுவதும் தாழ்வடைவதும் நாம் காணும் இடத்தை பொறுத்தே அமையும். பள்ளமோ மேடோ பார்ப்பது எங்கிருந்து என்பதில்தான் பதிலுண்டு. உள்ளவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து எனும் குரலில் எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது என்கிறார் வள்ளுவர். சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே என்று இந்திய மக்களின் பெருமையை பறைசாற்றுகிறார் பாரதி. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ என்று சிந்தனையின் பெருமையையும் கூறுகிறார். எண்ணங்களே ஆசைகளாகும், வாழ்க்கையின் வழித்தடமாகும். எண்ணங்களின் சங்கமம் வண்ணங்களின் கலவையே, எழுத்துக்களின் சங்கமம் கருத்துக்களின் குவியலே. மனம் நிர்வாணமெனில் ஆசைகள் காய்ந்து ஆன்மாவாக அலையலாம். மானம் நிர்வாணமெனில் ஆடைகள் கிழிந்து நடைபிணமாகலாம். பத்திரமாய் வைத்திருக்கும் பசுமையான எண்ணங்கள் துளிர்க்க வைக்கும், துள்ள வைக்கும், கவலைகளை மறக்கடிக்கும். உண்மையை உணர்ந்தாலே தெரியும் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளேயும் ஒரு இறைத்தூதன் இருக்கிறான் என்பது. இன்று நாம் தொலைதூர தகவல் தொடர்பு, மருத்துவம், அறிவியல் போன்ற எண்ணற்ற துறைகளில் கண்டுள்ள வளர்ச்சிக்கு அடித்தளமாய் அமைந்தது நம் நேர்மறையான எண்ணங்களே. நம் எண்ணாலைகளுக்கு பலம் உண்டு. எதை பற்றி அதிகம் நினைக்கிறோமோ அது தொடர்பான நிகழ்வுகளையும் மனிதர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நம் எண்ணாலைகள் எதிரில் உள்ளவரின் மனநிலையை மாற்றும் திறன் கொண்டது. எதிர்மறையான சிந்தனை கொண்டிருந்தால் தவறாகவும், நேர்மறையான சிந்தனை கொண்டிருந்தால் சரியாகவும் நடக்கும். எதை பற்றி அதிகம் நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்கிறார் வள்ளுவர். இதை சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே என்று இந்திய மக்களின் பெருமையை பறைசாற்றுகிறார் பாரதி. இது புரியாதவர்களுக்கு அவரே சிந்தை தெளிவாக்கு, அல்லாளதை செத்த உடலாக்கு என்று கடுமையாக சாடுகிறார். பாரதி கண்ட புதியதோர் உலகத்தை காண உயர்வான எண்ணங்களோடு பயணிப்போம். எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்லதையே பெறுங்கள். அடிப்படை எண்ணங்கள் அனைத்தும் சிறக்கட்டும், ஆனந்த வாழ்வு மலரட்டும். எண்ணங்களில் வண்ணம் வாழ்வில் கலக்கட்டும், எண்ணங்கள் சிறக்கட்டும். வளர்க்கும் எண்ணங்களால் வளரும் நன்மையே, வளரும் நன்மையால் இறக்கும் தீன்மையே. நல்ல எண்ணங்களை நாளும் வளர்ப்போம், நல்லவை மலரும் நாளும் மகிழ்வோம், அவ்வானம் வசப்படும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் திரு கவின் பாரதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கவின் பாரதி உங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்திருக்காங்களா? சார் வந்திருக்காங்களா? யார் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா? அம்மாவா? ப்ளீஸ் கம். முன்னாலவா சார்.
முற்றிலும் சரிதான் என்கிறார் சர்ச்சில் வின்ஸ்டன் என்பவர். ஏனென்றால் மற்ற அனைத்து பண்புகளும் இதனை சார்ந்துதான் வருகிறது. எவன் ஒருவனிடம் துணிச்சல் இருக்கிறதோ அவன் பயத்தை பார்த்து கூறுகிறான், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல, உன்னைய கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் என்று. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை கூறுகிறேன், சற்றே கேளுங்கள். எடிசன் அவர்களது ஆய்வுக்கூடம் முற்றிலும் எரிந்து விட்டது. எரிந்து போன ஆய்வுக்கூடத்தை பார்த்து எடிசன் அவர்கள் கூறுகிறார், நல்லது, என்னுடைய பிழைகள் யாவும் எரிந்து விட்டன, என்னுடைய குறைகள் யாவும் கருகி விட்டன, கடவுளுக்கு நன்றி, இனி நான் ஒரு புதிய தொடக்கத்தை துவங்குகிறேன் என்று. இந்த சம்பவம் நடந்த 3 வாரத்தில் போனோகிராஃபை கண்டுபிடிக்கிறார் எடிசன் அவர்கள். ஆம், இத்தகைய துணிச்சலான மனப்பக்குவம் தான் அனைத்து சாதனையாளர்களிடமும் இருக்கும். இனி வரப்போகும் சாதனையாளராகிய ஒவ்வொருவர் உங்களிடமும் இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்கிறோம் என்றால் ஒன்று வெற்றி கிடைக்கும், இல்லை என்றால் தோல்வி கிடைக்கும். அந்த செயலை செய்யும் பொழுது வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று எண்ணுவதிலேயே பலருடைய காலம் பாதி போய்விடுகிறது. எதுவானாலும் பரவாயில்லை, வெற்றியோ தோல்வியோ துணிச்சலுடன் செய்து பாருங்கள். வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வோம், தோல்வி கிடைத்தால் அதில் பெற்ற அனுபவத்தை வைத்து மீண்டும் முயற்சி செய்து வெற்றியை பெறுவோம். இன்று நாம் சாதனையாளர்களாக கொண்டாடும் பல பேர் அன்று துணிச்சலான ஒரு செயலை செய்திருப்பார்கள். எடுத்துக்காட்டிற்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை எடுத்துக்கொள்வோம். உலகையே நடுநடுங்க வைத்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை அவர் என்று செய்ததால் தானே இன்றளவிலும் அவரை பேசிக் கொண்டு இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு விஷயத்தை கூறுகிறார், ஒவ்வொரு இளைஞரும் ஒன்றை நம்ப வேண்டும், மற்றொன்றை நம்ப கூடாது என்று. அவர் எதை நம்ப சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு இளைஞனும் நான் துணிந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு, எதை நம்ப கூடாது என்று கூறுகிறார் என்றால், நாம் பலவீனமானவன், என்னால எதையுமே பண்ண முடியாது என்பதனை நம்பாதே என்று கூறுகிறார். துணிச்சலை பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான கருத்தை அவர் கூறுகிறார். அது என்னவென்றால், ஒரு துன்பமோ கஷ்டமோ அது உனக்கு வருகிறது என்றால் அது உனக்கு துணிச்சல் தருவதற்காகத்தான் வருகிறது. அந்த துன்பத்தை சற்று உற்று நோக்கி பார், அதில் உன்னுடைய துணிச்சல் உனக்கு தெரியும். அந்த துணிச்சலை சரியாக புரிந்து கொண்டால் நீ அணியும் ஆடையாக அதை அலங்கரிக்கலாம் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகிறார். பெருந்தலைவர் காமராஜரை எடுத்துக்கொள்வோமே, எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆகட்டும் பார்க்கலாம் என்று துணிவுடன் கூறுவாராம். அத்தகைய துணிச்சல் தானே இன்று பல திட்டங்கள் தலைவோங்க காரணமாக இருக்கிறது. கடலில் அனைவரும் முத்துக்களையும் மீன்களையும் தேடிக்கொண்டிருந்தனர். கடலில் நாட்டை தேட வேண்டும் என்று அந்த இளைஞனுக்கு எப்படி எண்ணம் வந்தது? அவன் எங்கெங்கோ உதவி கேட்டு போனான், ஆனால் யாரும் உதவி செய்யவில்லை. ஆனால் அவனோ அசரவில்லை. 10 நாடுகளில் போய் உதவி கேட்கிறார், உதவி செய்ய முன்வரவில்லையே. இறுதியாக ஸ்பெயின் நாட்டு ராணி இசபெல்லா அவர்கள் உதவி செய்ய முன்வருகிறார். 3 கப்பல்களையும் உணவுப் பொருட்களையும் கொடுக்கிறார். கப்பல் கிடைத்து விட்டது, உணவுப் பொருட்களும் கிடைத்து விட்டது, ஓட்டுவதற்கு மாலுமிகள் இல்லையே என்று யோசிக்கிறார். உடனடியாக அவர் முடிவெடுத்து விட வேண்டும். உடனடியாக அவர் முடிவையும் எடுக்கிறார். ஆம், சிறைச்சாலையில் இருக்கும் 87 கைதிகளை தன்னுடைய படகில் ஏற்றுக்கொண்டு செல்கிறார். எதிர்பார்த்த மரணத்தை விட எதிர்பாராத பயணத்தில் வரும் மரணமே சிறந்தது என்று கூறி அவர்களும் அவருடன் பயணிக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அவர் சென்றடைய வேண்டும் என்று நினைத்த இடமோ நமது இந்தியா கிழக்கில் இருக்கிறது. ஆனால் அவர் கப்பலோட்டி சென்ற இடமோ மேற்கு. ஆனால் அப்பொழுதும் அவர் சோர்வடையவில்லை. சரி, துணிச்சலுடன் சொன்னார், அங்கு என்னதான் இருக்கிறது, சென்று பார்த்து விடுவோம் என்று. அதே போல் அவர் அங்கு சென்றார், அமெரிக்காவை கண்டறிந்தார். ஆம், அந்த இளைஞர் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவை கண்டறிந்த கொலம்பஸ் ஆவார். அவருடைய இந்த துணிச்சலான செயல்தானே இன்றளவிலும் அவரை பேசிக் கொண்டு இருக்கிறோம். இன்றைய சிறுவர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் துணிச்சலும் குறும்புத்தனமும் சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. அன்றே துணிச்சலுடனும் குறும்புத்தனத்துடன் பாதுஷாவிடம் ஒரு சிறுவன் கூறியதை சற்று கூறுகிறேன், கேளுங்கள். அவுரங்கசீப் அவர்கள் டெல்லியின் பாதுஷாவாக இருந்தார். அப்பொழுது 13 வயது சிறுவன் ஜெய்சிங் அம்பர் நாட்டை சேர்ந்தவன். அவனை கூப்பிட்டு நம்ம எப்படியாச்சும் பயன்படுத்தணும்னு அவரை கூட்டிட்டு வர சொல்றாரு. அமைச்சர்களும் தன்னுடைய தாயாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஐயோ, பாதுஷா முன்னாடி போய் நிக்கிறப்பா, இப்படிலாம் நீ அவர்கிட்ட நடந்துக்கிறோன்னு எல்லா வழிமுறைகளையும் சொல்லி அனுப்புறாங்க. அவரோ சிங்கக்குட்டி போல பாதுஷா முன்னாடி வந்து நிக்கிறாரு. பாதுஷா பார்த்துட்டு நம்ம பற்களை நறுவென கடித்தால் கட்டாயம் பயந்து விடுவான்னு பற்களை நறுவென கடிக்கிறார். ஆனால் அந்த சிறுவனின் கண்களில் சிறிதளவு பயம் தெரியவில்லை. உடனடியாக நாம் எழுந்தெடுத்து நடந்து போவோம், கட்டாயம் அவன் பயந்து விடுவான் என்று எழுந்தெடுத்து நடந்தும் போகிறார். அவனது கண்களில் சிறிதளவு பயம் தெரியவில்லை. உடனடியாக அவர் நினைக்கிறார், கைகளை பிடிப்போம், கட்டாயம் நடுங்கி விடுவான் என்று. கைகளை பிடித்து கண்களை பார்க்கிறார், சிறிதளவு பயம் இல்லை. ஆச்சரியத்தில் பாதுஷா அவர்கள் கேட்கிறார், ஏப்பா தம்பி, உனக்கு பயமா இல்லை என்று. அதற்கு அவன் கூறுகிறார், எனக்கு ஏன் பயமா இருக்கும்,
இருக்கணும். இந்த டெல்லியின் பாதுஷாவின் கைகளுக்குள் அல்லவா என்னுடைய கைகள் இருக்கிறது என்று துணிவுடன் பதிலை கூறுகிறார். தந்தை பெரியாரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஜாதி கட்டுப்பாடு இருந்த அந்த காலகட்டத்திலேயே சமூக நீதி பற்றியும் சுயமரியாதை பற்றியும் புரட்சியையும் பேச்சுக்களையும் போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறார் நம் தலைவர் அவர்கள். அத்தகைய துணிச்சல் தான் இன்றைய மாணவர்களாகிய உங்களிடம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எப்பொழுதும் தேங்கி கிடக்கும் குட்டையாக இல்லாமல் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக இருங்கள் மாணவர்களே. இறுதியாக ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். எல்லை காக்கும் வீரனிடம் இருக்கிறது துணிச்சல். கண்டம் விட்டு கண்டம் பறந்து வரும் பறவைகளிடம் இருக்கிறது துணிச்சல். அண்ணாவின் பேச்சில் இருக்கிறது துணிச்சல். பெரியாரின் புரட்சியில் இருக்கிறது துணிச்சல். எனவே எவன் ஒருவனிடம் துணிச்சல் இருக்கிறதோ அவனிடம் இந்த உலகமே அவனுடைய உள்ளங்கையில் வந்து வருகிறது. மற்றவர்களை திரும்பி பார்ப்பவர்கள் சாதாரண மனிதர்கள். மற்றவர்களை திரும்பி பார்ப்பவர்கள் சாதாரண மனிதர்கள். தன்னை இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பவர்கள் சாதனையாளர்கள். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அத்தகைய சாதனையாளராக ஒரு நாள் வருவீர்கள். எனவே இன்றிலிருந்தே உங்களது துணிச்சலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் ஆனர் பண்ணுறோம். செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அவங்களும் நல்லா பேசுனாங்க. பட் காலத்தின் அருமை கருதி அவங்க இப்போ பேச முடியல. ஈவன் தென் ஜூனியர்ஸ் செகண்ட் ப்ரைஸ் வின்னர் எஸ் அப்துல் ரஹீம் ஆஃப் அரசு உயர்நிலைப்பள்ளி தீப்புதுப்பட்டி. அரசு உயர்நிலைப்பள்ளி அவன் பேரண்ட் வந்திருக்காங்களா? சார் வாங்க சார். Another second prize from Syed Khan Mohammed, 7th standard of Limra Metric Manilipalli. Very good. Syed Khan Mohammed, parents வந்திருக்காங்களா? Very good. அவனுக்கு டீச்சர்ஸ் வந்திருக்காங்களா? டீச்சர் இல்லை. ஃபைன். Juniors,
Third prize, M. Asmita of 7th standard, அரசு உயர்நிலைப்பள்ளி தென்பாப்பட்டு. அஸ்மிதா டீச்சர்ஸ் வந்திருக்காங்களா? ஏமா அம்மா வந்திருக்காங்க, டீச்சர்ஸ் வரலையா? மற்றொரு third prize ஆர் ஹரிணி டெஸ்மிதா. ஹரிணி டெஸ்மிதா எண்ணம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பொண்ணு. அம்மா இருக்கீங்களா? ஓகே, டீச்சர்ஸ் இருக்கீங்களா? Seniors, third prize, K. Velmurugan of 9th standard, அரசு உயர்நிலைப்பள்ளி திருப்பதி புதுப்பட்டி. K. Velmurugan. நிறைவாக another third prize, Hajifa Mashia of Limra Metric மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர்.
ஸோ தேங்க்யூ வெரி மச்.